போன ஆளுநரை புடனையில தட்டி மக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. எதையாவது தத்து பித்துன்னு உளருவாரு. அப்புறம் நம்ம அடிச்சு ஓட விடுவோம். உடனே உள்துறை கால் பண்ணு, உடனே பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு கால் பண்ணு. நீ உள்ளூர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அங்க கால் பண்ணணும்? ஏன்னா நான் சீன் கிரியேட் பண்ணிருக்கேன், பெருசா செஞ்சு விடுங்க, பெருசா என்னை கண்டுக்குங்க அப்படின்னு அர்த்தம். RSS ஒரு புரோக்கராக, இடைத்தரகராக செயல்படுபவர் தான் நம்முடைய ஆளுநர். ஆளுநர் இன்றைக்கு பெரிய அளவுல அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கூட்டம் கூட ஆரம்பித்ததை ஒட்டி அதை பார்த்து கேள்விப்பட்டு அவருடைய நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு ஓடி வந்துட்டாரு சென்னைக்கு. நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு சென்னைக்கு ஓடி வந்திருக்காரு. இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. போன ஆளுநரை புடனையில தட்டி மக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆளுநருக்கும் நமக்கும் ஆகவே ஆகாதுங்க. RSSக்கும் நமக்கும் எப்படி ஆகாதோ அதுபோல ஆளுநருக்கும் நமக்கு ஆகாது. ஆளுநர் தனக்கான வேலையை பார்க்காம, தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிற வேலையை பார்க்காம, ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை பிஜேபி சொல்ற பேச்சை கேட்டு நடத்திட்டு இருப்பார். எதையாவது தத்து பித்துன்னு உளருவாரு. அப்புறம் நம்ம அடிச்சு ஓட விடுவோம். இது இயல்பாவே நடக்கும். நாம நிறைவேற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய சட்டங்களையும் தீர்மானங்களையும் கிடப்புல போட்டு உட்காருவோம். நாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்க நீதிபதிகள்கிட்ட அடி வாங்கிட்டு இங்க ஓடி வந்து வாங்க வாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்பார். சோ இது பல முறை நடந்துருச்சு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த RSS ரவி என்பவர். ரம்மி சர்க்கிளை நிறுத்தணும் அப்படின்னு கடுமையான போராட்டத்தை நாம் செய்தோம். குடும்பமா செத்தாங்க. குடும்பத்துல சம்பாதிக்கிற முக்கியமான ஆள்புறா செத்து போனாங்க. குடும்பமே செதஞ்சுக்கு இருந்தது பல குடும்பங்கள். அதுக்காக நம்ம அதை தடை செய்யணும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, ஒரு சட்டத்தை நிறைவேற்றி நம்ம அனுப்புறோம். அந்த சட்டத்தையே கிடப்புல போட்டு உட்கார்ந்து இருந்தவர். அதனால கடுமையாக ரம்மி ரவி என்று தமிழக மக்களால் விமர்சிக்கப்பட்டவர் தான் இந்த RSS ரவி அப்படின்னு. இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இவருக்கு மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கிற இந்த ஆளுநர்களுக்கு என்ன வேலைன்னா, அங்க ஆளுங்கட்சியை வேலை செய்ய விடாம பாத்துக்கணும். ஆளுங்கட்சி கூட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும். ஆளுங்கட்சி கூட உரண்டை இழுத்து டெய்லி நியூஸ் பேப்பர்ல இவங்களை பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு கொடுக்கிற எந்த தீர்மான சட்டங்களுக்கும் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டா அவங்க நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அதன் மூலமா ஆளுகிற அரசுக்கு ஒரு பெரிய மதிப்பு மக்கள் மன்றத்தில் உண்டாகும். நான் கையெழுத்து போடலன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப கெட. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு RSS ரவி எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இவரை வந்ததுல இருந்தே பல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்ல பட்டமளிப்பு விழாவே நடக்கல. பட்டமளிப்பு விழாவை பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் இவங்க கையெழுத்து போட முடியும். RN ரவி கையெழுத்து போடணும். இப்படி பல லட்சம் பிள்ளைங்க படிக்க முடியாம, வேலைக்கு சேர முடியாம, வெளிநாட்டுக்கு போக முடியாம 2 வருஷத்தை வீணாக்கிட்டு கிடக்குறாங்க. இவர் உட்காந்து வேடிக்கை பாக்குறாரு. இவர் கேட்டா ஊருக்கு நியாயம் சொல்றாரு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படின்னு ஊருக்கு நியாயம் சொல்றாரு. இவர் நாகாலாந்துல ஆளுநரா இருக்கும்போது என்ன நடந்துச்சு? இவங்க கட்சி ஆட்சி, RSS ஆட்சி, பிஜேபி ஆட்சி. அப்படி இருந்தும் இவருடைய உடசல் தாங்க முடியாம அங்கே போராளி குழுக்களை ஏமாற்றியதன் காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் இவரை புறக்கணிச்சாங்க. இவர் அங்க ஆளுநரா இருந்து வெளியேறுகிற போது மக்கள் அவரை போய் சந்திக்க கூட இல்ல. பத்திரிகைகள் புறக்கணித்தன. அதான் முக்கியம். ஒரு மாநிலத்துல எப்படிதான் இருந்தாலும் 2 பேராவது ஆதரவா இருப்பாங்க. ஒட்டுமொத்த பத்திரிகையும் புறக்கணித்ததா ஆளுநர் ரவி அவர்களே. புரிஞ்சுக்கணும். இவர் தான் நம்ம கூட உட்கார்ந்துக்கிட்டு சண்டை இழுத்து உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. போராடம் பூரா அவருக்கு அடிதாங்க. என்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக நின்றாரோ அன்னையில இருந்தே மக்கள் இவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து ஒரு குற்றவாளி. அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் வெளியே வராரு. பல்கலைக்கழகத்துல இருந்துகிட்டேவும் உள்ள தனியா வந்து இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாரு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு கல்வி நிறுவனங்கள் தனியா நடத்துறாரு. அதன் மூலமா இந்த பல்கலைக்கழக பேரை சொல்லி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இப்படி 4க்கு மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ண ஒரு ஆளு மாட்டிக்கிட்டாருன்னு இவர் ஓடி போய் பாக்குறாருங்க. இவர் நேரா போய் பாக்குறாரு. ஆளுநர் தான் பல்கலைக்கழக வேந்தர், அதுல எங்களுக்கு மாற்று இல்ல.
ஆனா நேரா போய் ஒரு குற்றவாளியை சந்திக்கிறாரு, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம. அன்னைக்கு சேலத்துல ஒட்டுமொத்தமான தமிழக ஆளுகிற திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மொத்தமா போய் நின்னுச்சுங்க. மொத்தமா நின்று அடிச்சு ஓட விட்டாங்க அன்னைக்கு. அதே போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் அடிச்சு ஓட விட்டாங்க அவங்கள. தர்மபுர ஆதீனம் போனாரு. தர்மபுர ஆதீனத்துல அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம்னு இன்னும் கொலை முயற்சின்ட்டாரு. ஆரிஃப் கான் சொன்னார் இல்லையா கேரளாவில், என்ன கொல்ல பாக்குறாங்க, ரத்த வெறி கொண்டவர்கள் என்ன விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி Z+ பாதுகாப்பு வாங்கிக்கிட்டார்ல. இங்கே போராட்டம் பண்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆளு கேட்ட உடனே உள்துறை கால் பண்ணு, உடனே பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு கால் பண்ணு. நீ உள்ளூர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அங்க கால் பண்ணணும்? ஏன்னா நான் சீன் கிரியேட் பண்ணிருக்கேன், பெருசா செஞ்சு விடுங்க, பெருசா என்னை கண்டுக்குங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரிஃப் முகமது கான் என்ன பண்ணாரு, கேரளால நடுரோட்ல உட்காந்து தர்ணா பண்றாரு, அசிங்கப்பட்டாரு. ஒரு 5-6 சின்ன பயிர்களை எதிர்த்து ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரா இருக்கிறவரு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தர்ணா பண்ணாரு. இதுல Z+ பாதுகாப்பு கொடுத்து அவர் உயிரை பாதுகாக்கிறாங்களாம். எல்லாமே சீனு. அந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு இதை உருவாக்குறது. இங்க எப்படி ஆளுநர் ரவி 2 நாளைக்கு முன்னாடி போறாருங்க, கிராமத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு கிராமத்தில் இருக்கிறவர்கள்லாம் பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் துயரத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அளந்து விடுறார். இப்ப ஏன் இப்படி அளந்து விடுறாரு சொல்லுங்க? ஏன்னா இவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி தமிழ்நாட்டின் மாண்பை குறைக்கணும், தமிழ்நாடு டம்மியாக்கப்படணும். இந்த RSS கும்பலுக்கு பீகார் தெரியும், உத்தரப்பிரதேசம் தெரியும், மக்கள் மத்திய பிரதேசம் தெரியும், மகாராஷ்டிரா தெரியும். இங்க எல்லாம் போய் பாருங்க. வடக்க இந்திய சாத்புரம் மலைக்கு மேல விளங்கவே இல்லை எதுவுமே. கல்வி இல்ல, பொருளாதார தன்னிறைவு இல்ல, கூட்டம் கூட்டமா பைய தூக்கிட்டு செண்டல் வந்து இறங்குறாங்க அந்த ஊர் மக்கள். தொழிலாளர்களுக்கு கல்வி அறிவே இல்ல, பொருளாதார தன்னிறைவே இல்ல. அதனாலதான் இந்த காவி கூட்டம் மிரட்டி ஓட்ட புடுங்குது. புரியுதுங்களா? ஏராளமான வீடியோ பார்த்தோம். அங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வேடிக்கை பார்த்த ஆளுநர் ரவி இங்க வந்து என்ன பண்றாரு, கிராமம் கிராமமா போறாராம். அது ஏழ்மையில வளர்றாங்களாம். இங்க எல்லாம் உருட்டாதீங்க, இங்க எங்க மக்கள் யாரு, நாங்க எப்படி இருக்கோம் எங்களுக்கு தெரியும், நீங்கெல்லாம் வந்து பரிதாபப்படுற நிலைமைக்கு நாங்க இல்ல. இந்த சூழ்நிலையில வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம 4 நாளைக்கு முன்னாடி RSS ரவி பேசுறாரு. இந்திய விடுதலை போராட்டத்துல இந்தியாவினுடைய மகாத்மா, இந்தியாவினுடைய தந்தை யார் தெரியுங்களா? சுபாஷ் சந்திர போஸ் தான். காந்தி என்னங்க பண்ணாரு அப்படின்னு கிளப்பியிருக்காரு. இவருக்கு நோக்கம் அவர் பாட்டுக்கு ஏதாவது கிளப்புவாரு, நாம பேசிட்டே இருக்கணும். இதெல்லாம் நொட்டாங்கையில தட்டணுங்க. என்ன பெருசா இவர் அறிவிஜீவி, இவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே உட்காந்துருக்கோம். நம்ம பண்ற தப்பே இந்த காவிகளுக்கு அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இல்ல இல்ல நாங்க நல்லவன். யாரு நீயே, யார் நீ, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு நொட்டாங்கையில தட்டணும். ஆளுநர் ரவி இப்படி சொல்லவும் இதை கேட்ட உடனே காங்கிரஸ் கட்சி கோவம் வந்துருச்சுங்க. அதோட கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகளும் கடுமையா களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வா பாத்துக்கலாம் எங்க ஊர்லன்னு. இந்த சூழல்ல தான் சிக்கினாரு நம்ம ஆளுநர். எப்படி சிக்கினாரு தெரியுங்களா? இவரு அழகப்பா பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்காரு. இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவுக்கு போனவர் அங்க முடிச்சுட்டு வர்ற வழியில புதுக்கோட்டை வழியா தான் வரணும். அழகப்பா பல்கலைக்கழகத்துல புதுக்கோட்டை வழியா வந்து திருச்சிக்கு வந்து அங்கிருந்து இந்த வர்ற வழியில சித்தனவாசல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், சித்தனவாசல் ஓவியம் மிக பாப்புலரான தமிழ்நாட்டில் ஓவியம். அதை பாதுகாக்கவே இல்லை நம்ம. அந்த ஓவியத்தை நேரடியாக போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆடு மாடு மேய்க்கிறவங்க குளிருக்கு அங்கே நெருப்பு போட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஓவியங்கள்ல பாதி அழிஞ்சு போச்சு, நெருப்பு போட்டு. இப்பதான் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஓவியத்தை பார்வையிட இவர் போறதா திட்டம். கூடுதல் ஒரு தகவல் சொல்றேன். சித்தனவாசல் ஓவியம் பெயிண்டால இதெல்லாம் பண்ணல, மூலிகைகளால பண்ணப்பட்ட ஓவியம். அங்க இருக்கிற செடிகளை வச்சேவும் இந்த ஓவியத்தை தீட்டி இருக்கிறாங்க. செடிகள்ல இருந்து எடுத்த நிறமிகளை வைத்து, நிறத்தை வைத்து ஓவியம் தீட்டிருக்காங்க. இது எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அங்க போன போது அங்க நம்மளை கூட்டிட்டு போன தொல்லியல் துறை அதிகாரி ஒரு இலை கொடுத்தாரு. இந்த இலையை கையில தேய்ச்சி பாருங்கன்னு அங்கே பிடுங்கி கொடுத்தாரு. அந்த இலையை அப்படி கையில தேய்க்கிறேன், கையில மருதாணி மாதிரி ஆயிடுச்சு, சிவப்பாயிடுச்சு. அப்போ மூலிகைகளை வைத்து வரையப்பட்ட ஓவியம் சித்தனவாசல். தகவலுக்காக சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இங்க போய் பார்வையிடுறதாங்க நம்ம ஆளுநர் ரவிக்கு வேலை. அதுக்காக அவர் ஒரு டைம் ஒதுக்கி பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா முடிச்சுட்டு இதை பார்வையிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க இருந்து அப்படி கிளம்புற மாதிரி அவரு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா?
மொத்தமா குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், அங்க விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மொத்தமா குவிஞ்சிட்டாங்க. கடுமையான கூட்டம் வந்த பிறகு இதை கேள்விப்படுறாரு நம்ம ஆளுநர் ரவி. ஐயோ சிக்கிட்டம் போல இருக்கே, சிதைச்சு விட்டுருவாங்களேன்னு அங்க கந்தர்வக்கோட்டையினுடைய எம்எல்ஏ, சிபிஎம் எம்எல்ஏ சின்னத்துரை அவர்களும் வந்து நிக்கிறாங்க ஆளுநரை எதிர்க்க. கருப்பு கொடியோடு பெரும் கூட்டம் திரண்டுருச்சு. இதுல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க இந்த கூட்டம். ஐயோ சிக்கனம்னா அவ்வளவுதான், சிதைச்சிருவாருங்க, நம்ம போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டாரு நம்ம ஆளுநர். ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தார். நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவின் விடுதலைக்கு ஒரு சின்ன அளவு துருப்பிடிச்ச ஆணிய கூட புடுங்காத ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார் கும்பல் இது எதுக்கு வேலை? இதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஒரு இடதுசாரி, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், நீங்க எதுக்கு தூக்கி கொண்டாடுறீங்க? மேற்கு வங்கத்துல ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தோற்றுவித்து கம்யூனிஸ்டுகளோடு நெருக்கமாக இருந்த ஒரு தலைவர். இன்றைக்கும் அந்த கட்சி கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணியில் இருந்து இடதுசாரி ஆட்சி அமைத்த ஒரு கட்சி ஃபார்வர்ட் பிளாக். அதனுடைய தலைவர், இன்னும் சொல்ல போனா இதே நேதாஜியை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியது ஆர்எஸ்எஸ். அதனுடைய ஒரு உறுப்பினர் தான் ரவி. நேதாஜியை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்ட ரவி நேதாஜிய இந்த தேசத்தின் தந்தைன்னு. அதே ரவி தான், அதே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் இந்த நாட்டுல அமைதியும் மத நல்லிணக்கமும் இருக்க வேண்டும் என்று நம்பிய காந்தியை துப்பாக்கியால் சுட்டு கொண்ட கும்பலினுடைய உறுப்பினர் தான் இவர். அதே ஆர்எஸ்எஸ் தானே துப்பாக்கி சுட்டுச்சு. அதே கோட்சே ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தானே. செத்த பின்பும் அவரை வளர்க்கலையே, அவர் தூக்கில போட்ட பின்னாடி கூட அவரை வளர்க்கலையே. அவருடைய தம்பி கோபால் கோட்சே சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அண்ணன் விளக்கப்படலன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப காந்தியை சுட்டு கொண்ட கும்பல், நேதாஜியை கொல்ல முயற்சிய கும்பல் நம்மளை பிரிச்சு வச்சு உள்ளுக்குள்ள சடுகுடுகாடலான்னு நினைக்குது. அடிச்சு ஓட விட்டுருவோன்றத காவிகள் புரிஞ்சுக்கணும். இப்ப கந்தர்வக்கோட்டையில அதான் நடந்திருக்கு. பார்த்து சூதானமா இருக்கு.